செயின்ட் லியோ போர் கத்தோலிக்க திருச்சபையின் 103வது திருத்தந்தையான புனித 4ஆம் சிங்கராயர் 790ஆம் ஆண்டு ரோமையில பிறந்திருக்காரு. படித்தது வளர்ந்தது எல்லாமே ரோமையில தான். அந்த காலகட்டத்துல திருத்தந்தை 4ஆம் கிரகோரியோடைய நட்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு திருத்தொண்டரா உயர்த்தப்பட்டிருக்காரு. திருத்தந்தை 2ஆம் ஷெர்ஜியூஸுடைய மறைவுக்கு பிறகு திருத்தந்தையா நியமிக்கப்பட்டிருக்காரு. அந்த காலகட்டத்துல அரேபியர்களினுடைய படையெடுப்பால ரோமையில அதிகமான ஆலயங்கள் சேதமடைஞ்சிருக்கு. திருத்தந்தை லியோவோ அந்த ஆலயங்களை சீரமைத்து மறுபடியும் கட்டி எழுப்பியிருக்காரு. அதுக்கு பிறகு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து ரோமையை காப்பாற்ற ரோமையை சுற்றி மதில் சுவர்களை கட்டியிருக்காரு. இதனால எதிரிகளின் தாக்குதல் ரோமையில குறைஞ்சிருக்கு. ஒரு நாள் ரோமையில மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால மக்கள் என்ன செய்வதுன்னு தெரியாம பதறி இருக்காங்க. திருத்தந்தை லியோவோ இதை அறிந்து தன்னுடைய சிற்றாலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்திருக்காரு. இவர் ஜெபிக்க தொடங்கின சில நேரங்களிலேயே அந்த தீ முற்றிலும் அணைந்து போயிருக்கு. கிபி 847ஆம் ஆண்டிலிருந்து 855ஆம் ஆண்டு வரைக்கும் 3 முறை குருக்களின் மன்றத்தை கூட்டி வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்திருக்காரு. சில குருக்களின் தவறான போக்கையும் கண்டித்திருக்காரு. இதனால சிலரிடமிருந்து எதிர்ப்புகள் வந்திருக்கு. திருத்தந்தை லியோவோ அந்த எதிர்ப்புகளை எல்லாம் கண்ணியத்தோடு எதிர்கொண்டிருக்காரு. திருச்சபையின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டிருக்காரு. அது போலவே திருச்சபைக்கு வரவிருந்த பல ஆபத்துகள்ல இருந்தும் திருச்சபைய காப்பாற்றிருக்காரு. இறுதியா 855ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு. ஜூலை 17 செயின்ட் லியோ 4 ஃபீஸ்ட் டே.